செய்தல் வளர்தல் திங்கள் வழக்கம் தேயா புகழ் செய்தல் எங்கள் வழக்கம் என்ற பாவேந்தருடைய வரிகளை இந்த புத்தாண்டு வாழ்த்துகளாக சொல்லி இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமையேற்றிருக்கிற முனைவர் வீரத்தமிழன் ஆர் விஜயபோஸ் அவர்களே, முன்னிலையேற்றிருக்கிற முனைவர் செல்லவேல் அவர்களே, இயக்கத்துடைய துணை செயலாளர் ஜெகவரவி அவர்களே, வந்தவர்களை எல்லாம் அண்ணன் தமிழே வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கிற துணைத் தலைவர் தமிழ்ச்செல்வி அவர்களே, குத்துவிளக்கு ஏற்றி அற்புதமான ஒரு உரையினை வழங்கி சென்றிருக்கிற சூரியோதயம் பவுண்டேஷனுடைய தலைவர் அம்மா அவர்களே, விழாவிற்கு சிறப்பு பேருரை நிகழ்த்த வருகிற தேசிய பசுமை தீர்ப்பாயத்தினுடைய முதன்மை அமர்வுடைய நீதி அரசர் அவர்களே, மாநில தகவல் ஆணையத்தினுடைய நீதி அரசர் அவர்களே, எனக்கு முன்னாலே நல்ல பல கருத்துக்களை வாழ்த்துறையாக வழங்கிவிட்டு சென்றிருக்கிற உயர்நீதிமன்றத்துடைய வழக்கறிஞர் அவர்களே, லயன்ஸ் கிளப் கவர்னர் டாக்டர் ஜி மணிலால் அவர்களே, முதல்நிலை துணை ஆளுநர் பத்மநாபன் அவர்களே, திரைப்பட நடிகை அவர்களே, உங்கள் அனைவருக்கும் குழுமியிருக்கிற அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மனித உரிமைகள் என்பது ஒரு அளக்க முடியாத விசாலமான பார்வை கொண்டது. மனித உரிமைகளை அளவிட முயற்சி எடுத்தால் வானத்தை அளக்க முற்படுவதற்கு சமம் என்றுதான் நான் கருதுகிறேன். காரணம், சுதந்திரமாக இந்த மண்ணிலே பிறந்த மனிதன் சட்ட காப்பளிப்பு அளித்திருக்கிற அரசியலமைப்பு சட்ட அடிப்படை உரிமைகளையும் இன்னும் காப்பளிப்பு அளித்திருக்கிற நிலவு வழக்குகள் இருக்கிற சட்டங்களையும் தாண்டிய ஒரு விசாலமான பார்வை கொண்டது மனித உரிமை என்பதாகும் இந்த கருத்து. காரணம், சுதந்திரமாக பிறந்த மனிதன் இன்றைக்கு எனக்கு முன்னாலே உரையாற்றி சென்ற உயர்நீதிமன்றத்துடைய வழக்கறிஞர் டைட்டஸ் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டார்கள். காலுக்கு செருப்பம் இல்லை, கால் வயிற்று கூழுக்கு வழியும் இல்லை, பாலுக்கு உடைத்தோமனா தோழா என்ற வறுமை நிலையில வாழ்கின்ற மக்கள் இன்றைக்கு தனக்கு உரிமைகள் இருப்பதையே மறந்துவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், அவர்களுக்காக அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 39 படி இலவச சட்ட உதவி அமைப்புகள் செயல்பட்டாலும் கூட அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வு கூட இல்லாத மக்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த மனித உரிமை அமைப்பு சேவை செய்ய வேண்டும். இன்றைக்கு அரசியலால், இனத்தால், மதத்தால், பாலினத்தால் இன்றைக்கு மக்களை பிரித்தாள் என்ற சூழ்ச்சி. இன்றைக்கு கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவை விட்டு சென்றாலும் கூட இந்த பிரித்தாள் என்ற சூழ்ச்சியால் இன்றைக்கு நாம் பிரிந்து கிடக்கிறோம். தமிழர்கள் இன்றைக்கு ஒட்டுமொத்த குரல் கொடுத்தால் இன்றைக்கு கொடுமையான சூழ்நிலைகள் நாட்டிலே நிலவி கொண்டிருக்கிறது. டாஸ்மாக் கடைகளிலே மக்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கின்ற ஒரு அவல நிலை. உரிமைகளை மறந்துவிட்டு காலை முதல் மாலை வரை உழைத்துவிட்டு மாலைக்கு மேலே மதுவுக்கு மயங்கி கிடக்கிற ஒரு கூட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியிலே விழிப்புணர்ச்சி வேண்டும். கணவன் மனைவிகளுக்கு இடையே இன்றைக்கு ஒரு சுமூகமான உறவு முறை குறைந்திருக்கிறது. உயர் நீதிமன்றத்திலே குடும்ப நல நீதிமன்றங்களை பார்த்தால் மிகவும் கொடுமையான சூழ்நிலை இருக்கிறது. ஆக இந்த மனித உரிமை அமைப்பு என்பது எல்லாவற்றையும் கடந்து, எல்லா வித்தியாசங்களையும் கடந்து நாம் செயலாற்ற வேண்டும் என்கின்ற நிலையிலே நாம் குறிக்கோளாக இன்றைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை முன்னெடுத்திருக்கிற முனைவர் வீரத்தமிழன் ஐயா விஜயபோஸ் அவர்கள் எடுத்த காரியத்தை வெகு சிறப்பாக செய்யக்கூடிய நபர் என்பதை நான் குறைந்த காலத்திலேயே அறிந்து கொண்டேன். ஒரு 2 மாதங்களுக்கு முன்னால் தான் எனக்கு முனைவர் ஐயா விஜயபோஸ் அவர்களோடு எனக்கு அறிமுகம்.
அறிமுகமான முதல் நாள் நான் வழக்கறிஞர் என்பதை தெரிந்து கொண்டு அடுத்த நாளே என்னை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டும் என்று என்னை கூப்பிட்டு விவாதித்தார்கள். நானும் எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை கூறி, ஐயா இதற்கு மேலும் சிறந்த கருத்துக்களை மூத்த வழக்கறிஞர்களும் கேட்டு பெறுங்கள் என்று கூறி சென்றேன். அவருடைய நோக்கத்தையும் அவருடைய பணி செய்யும் பாதையையும் பார்க்கின்ற பொழுது நான் வியந்து போகிறேன். நான் 2-3 நாட்களுக்கு முன்னால் கேரள மாநிலத்தில் ஒரு பணி நிமித்தம் சென்றிருந்தேன். அப்பொழுது தொலைபேசியை அழைத்து இந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக இடத்தை சொன்னார்கள். ஐயா நீங்கள் எது செய்தாலும் சரியாக செய்வீர்கள், நான் வருகிறேன் என்று சொன்னேன். இன்று காலை நான் உறங்கி எழுவதற்கு முன்னால் என் உறக்கத்திலேயே எனக்கு தொலைபேசியை அழைத்து இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்துவிட வேண்டும் என்று சொன்னார். நான் இழுந்து போனேன். 5:30 மணிக்கு தொலைபேசியை அழைத்து இன்றைக்கு கூப்பிடுகிறார் என்று சொன்னால் அவருடைய உழைப்பினுடைய வேகம் எப்படி இருக்கிறது என்று நான் உணர்ந்து கொண்டேன். இப்படிப்பட்டவரை தலைவராக கொண்டிருக்கிற இந்த மனித உரிமை அமைப்பு மிகப்பெரிய சாதனையை செய்யும் என்ற நம்பிக்கையோடு வாழ்த்து கூறி விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.